சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. 27வது தசகம் அமிர்த மதனம். அதாவது அமிர்தம் மதனம்னா கடைதல், அமிர்தம் கடையக்கூடிய நிகழ்ச்சி. இந்த துர்வாச மகரிஷி தெய்வ பெண்ணான அப்சரஸ்லேருந்து தான் பெற்ற அந்த தெய்வீக மாலையை தானாகவே இந்திரனுக்கு கொடுத்தார். அதை அவர் ஐராவதம், அதாவது இந்திரனுடைய யானை பேர் ஐராவதம், தலையில் அணிவிக்கிறார். அந்த யானைக்கு என்ன பண்ணும், என்ன பண்ணுறது, அப்படியே கீழே போட்டு தள்ளி மிதித்து பாழ்படுத்துறது. அதை பார்த்த உடனே துர்வாசருக்கு கோபம் இந்திரனை ஜபிச்சிட்றார், அப்படியே சாபத்தை கொடுத்துட்றார். அப்போ சொல்கிறார் பட்டத்திரி, குருவாயூரப்பா, ஒன்றை தவிர மற்ற எல்லாருமே சாபம் கொடுக்குறவா தான், உனக்கு இருக்கிற பொறுமை வேறு யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இப்படியாக மோட்சத்தை அளிக்கக்கூடிய குருவாயூரப்பா, தேவர்களுக்கு தலைவரான இந்திரன் என்ன பண்ணுறாரு, இந்த சாபத்தினால் அப்படியே மூப்பு அடைஞ்சு தேவர்கள் அசுரர்கள், அப்படியே தேவர்கள் அசுரர்களால் வெற்றி கொள்ளப்பட்டு, இப்போ அசுரர் மேலே ஆயிட்டாங்க. ஏன்னா தேவர்கள் இப்போ சாபம் வாங்கிட்டான்னு தேவர்களுக்கு தலைவனான இந்திரனுடைய சாபத்தினால அவங்கெல்லாம் பரமசிவன்கிட்ட போய் தேவர்கிட்டலாம் போகிறார், பிரம்மாட்ட போய் கேட்குறார் எல்லாம். ஆனால் அவளால் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ பிரம்மா சிவன் இந்த தேவலோகத்தில் உள்ளவா எல்லாரும் சேர்ந்து உங்ககிட்ட வரா. யார் என்ன கேட்டாலும் கேட்டதை நீ கொடுக்கறது தான் நீ குருவாயூரப்பா நீ இருக்கியே. அப்போ ரொம்ப காலம் பிரம்மாலாம் உன்னுடைய துதியை புகழ்ந்து பாடிகிட்டே இருக்கா. அந்த நேரத்தில் நீ அவளுக்கு முன்னாடி தோன்றி, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறேன், அசுரரோட உடன்பாடு வச்சுக்கோங்க, காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அந்த அமுதத்தை பார்க்கடலை கடையுங்கோன்னு சொல்கிறார். உடனே இந்த தேவர்கள்லாம் அசுரரோட சமாதானம் செஞ்சுட்டு, ரொம்ப திமிர் அதிகமாக எடுத்து இப்போ தேவர்களுக்கு மந்திரமலையை மத்தாக எடுத்துன்னு வரக்கூடிய அந்த நேரத்தில் அந்த மலை ஆனது கீழே விழுந்துருத்து. நீங்கள் என்ன பண்ணுறேன், உங்கள்கிட்ட சொன்ன உடனே அந்த மலையை இந்த புல்னா பறவைக்கு அரசனான கருடன் மேலே ஏறி ஒரு இழந்த பழத்தை எவ்வளோ லாவகமாக ஈஸியாக கருடன் தூக்கின்னு வருமோ அது மாதிரி இந்த மந்திரமலையை அப்படியே ஈஸியாக எடுத்துன்னு போய் பார்க்கடலில் கொண்டு போய் வச்சுட்டேன். யாராலையும் தூக்கின்னு வர முடியாத நீங்கள் செஞ்சிட்டேன். அப்படிப்பட்ட அந்த குருவாயூரப்பா, தேவர்களும் அசுரர்களும் வாசுகிங்கிற நாகராஜனை அப்படியே அந்த கடையறதுக்கு கயிறா என்ன பண்ணுறாரு, பயன்படுத்துகிறாங்க. எல்லா விதமான மூலிகையிலையும் பார்க்கடையில் போட்டு அப்படியே கடையிறா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சூழ்ச்சி செஞ்சு அசுரர்களை பாம்போட வாய்ப்பக்கம் இருக்கிற மாதிரி பண்ணினேன், தேவர்களை வால் பக்கம் இருக்கிற மாதிரி பண்ணிட்டேன். இவ்வாறு பார்க்கடலை கடையிற போது என்ன பண்ணுறாரு, அந்த பாரம் தாங்க முடியாமல் அந்த மலை அதுதான் மத்து என்ன ஆகிடுது, கீழே மூழ்கிடுது. எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுறா. அவர்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுறேன், உறுதியுடைய ஓடுடைய ஒரு ஆமையோட அவதாரம் எடுத்து நீங்கள் வந்துடுறேன். இவாளுக்காகவே நல்ல ஸ்ட்ராங்கான ஓட்டுனால எங்கேயுமே இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவே வஜ்ராயுதத்தை காட்டிலும் நீங்கள் ரொம்ப அந்த ஓடு, அந்த அவதாரம் எடுத்த அந்த ஓடு எப்படி இருக்கான், நீங்கள் வித்தின் செகண்டில் 1000 யோஜனை அளவுக்கு உள்ளுக்குள்ளே போய் அப்படியே மூழ்கி மேருமலையை மேலே இப்படி ஈஸியாக தூக்கின்னு வந்துட்டேல்ல அப்படின்னு கேட்குறார் குருவாயூரப்பனை பார்த்து. இந்த மந்திரமலை மேலே வந்த உடனே ரொம்ப மகிழ்ச்சி தாங்க முடியல எல்லாருக்கும். தேவர்கள் அசுரர்கள் வாசி இடத்துல அப்படியே உள்ளே போயிட்டு அவர்களுடைய சோர்வை தணித்து எல்லாருக்கும் வலிமையை நீங்கள் கொடுத்தேன். இப்போ அப்படி வேகமாக அப்படியே சுழண்டு வந்ததுனால அந்த மலை மேலே மேலே வந்துடுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தாமரை மலர் போன்ற உங்களுடைய கையால் அப்படியே வச்சு அழுத்துறேன். ஆகாயத்திலேருந்து இதை பார்த்த உடனே பிரம்மா சிவன் எல்லாரும் மகிழ்ச்சியில் உங்களுக்கு மலர் மாறி அப்படியே துதிக்கிறா அவங்கள பார்த்து. தேவர்களுக்கெல்லாம் தேவரான நீங்கள் அசுரர்களுடைய கூட்டம் பாம்போட வாயிலேந்து வெளிவந்து இந்த காற்றுனால அதிகமாக துன்பப்படுது. நீங்கள் தான் அப்பயே சூழ்ச்சி பண்ணி தேவர்களை வால் பக்கம் இருக்க வைத்ததுனால அவள் கொஞ்சம்தான் வருதினா. அதுபோல் தங்களுடைய கருணையினால் தேவர்கள் மீது மழை பெஞ்சுது, ஆனால் அசுரர்கள் மேலே மழையே பெய்யலை. இப்படி திமிங்கலம் முதலையெல்லாம் அப்படியே அப்படியே தெறிச்சு போகிறது. அந்த அளவுக்கு கடையப்பட்டும் எந்த விதமான மாறுதலுமே இல்லை.
அப்போ நீங்கள் ஒரே ஆளாக 2 கைகளாலும் பாம்பரசனாகிய வாசுகியை இழுத்து அப்படியே கடைய தொடங்கினீள். அப்படி விளங்குகின்ற குருவாயூரப்பா, என்னுடைய பிணியெல்லாம் போக்கணும்னு பட்டத்திரி வேண்டுகிறார். 28வது தசகம் ஸ்ரீ மகாலட்சுமி திரு அவதாரம். இந்த தீக்கொழுந்து பறக்கிற அளவுக்கு ஆழகால விஷமானது இந்த பார்க்கடலேருந்து முதல்ல வருது. உடனே அதை என்ன பண்ணார் சிவபெருமான், உங்களுக்காக உங்களுடைய ஆசைக்காக எடுத்து அப்படியே பருகிறார். அதுக்கப்புறம் உலகுகளையுமே விளங்கக்கூடிய நீங்கள் தேவர்கள் அசுரர்கள் அப்படியே பார்க்கடல் கடந்தபோது அதுக்கு செகண்ட் என்ன வருது அப்படின்னு பார்த்தா காமதேனு வருது. அதை என்ன பண்ணினேன், முனிவர்களுக்கு பரிசாக கொடுத்தேன். முதல்ல வந்தது ஆழகால விஷம், அதை சிவன் பருகிட்டார் அப்படியே. அதுக்கப்புறம் காமதேனு அதை எடுத்து நீங்கள் முனிவர்களுக்கு நீங்கள் கொடுத்தேன். அப்புறம் அந்த உச்சைசரஸ்ங்கிற குதிரை, ஐராவதங்கிற யானை, கற்பகத்தரு, அப்சரஸ்ங்கிற தேவர்களுக்கெல்லாம் தேவ பெண்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிட்டே, இதெல்லாம் எடுத்து தேவர்களுக்கு கொடுத்துட்டேன். நீங்கள் இதெல்லாம் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய பொருளாக இன்றும் மக்களால் சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா, அழகு படைத்த மகாலட்சுமியானவள் அங்கே தோன்றா, உலகமே அவளை விரும்புகிறது. ஆனால் அவள் என்ன பண்ணுறா, மகாலட்சுமி இந்த உலகத்தினுடைய தாயாகிய அவள் உங்களிடமே மனதை செலுத்துகிறாள். தேவர்கள் என்ன பண்ணுறாங்க, அவர்களுக்கு தேவர்களுக்கு தலைவனான இந்திரன் மணிபீடம் அமைக்கிறார். எல்லாரும் திருமஞ்சனத்துக்கு பொருள்கள் கொண்டு கொடுக்குறா. முனிவர் அபிஷேகம் செய்கிறார் இந்த மகாலட்சுமியை. அந்த அபிஷேகம் பண்ணும்பொழுது உன்னுடைய கடைக்கண் பார்வை நீரோடு சேர்ந்து அவன் மேலே விழுந்துருத்து. தேவர்கள்லாம் ரத்தன குண்டலம் கொடுக்குறா, மஞ்சள் பட்டு கொடுக்குறா, முத்து மாலை கொடுக்குறாங்க. இப்படி அலங்கரிச்சுட்டு நம்முடைய மகாலட்சுமியானவள் அப்புறம் சுயவரத்துக்கு கையில் மாலை ஏந்திண்டு வெக்கத்தோடு வந்துட்டுருக்கா. அப்படியே யோசித்து பார்க்குறா, கையில் வச்சுருந்தாச்சு யாருக்கு போடுறதுன்னு. சிவன் பிரம்மா எல்லாருமே நல்லவா தான், மும்மூர்த்திகளில். என்ன அவளுக்கு கோபம் வரும், கொஞ்சம் காமம் இருக்கும். ஆனால் இந்த காமமும் கோபமும் இல்லாத யாருன்னு பார்த்தார், நீதான் லக்ஷ்மி தேவி உணர்ந்து உங்களிடம் அந்த மாலையை போட்டுவிட்டாள். உலகத்துக்கே தாயான அவள் உங்கள் கழுத்தில் மாலை போட்டவுடன் நீங்கள் என்ன பண்ணிட்டேல், உங்களுடைய மார்பில் அவளுக்கு இடம் கொடுத்து விட்டீர். இடம் கொடுத்து பெருமைப்படுத்தினீர். அவளுடைய அருள் பார்வையினால் உலகமே செழிப்பானது. அனைவரையும் மயக்கக்கூடிய வாருணி தேவி அதுக்கப்புறம் வரா. அவளை என்ன பண்ணியிருக்கான், ஆசை செருக்கள்லாம் உள்ளது. அதை எடுத்து அதாவது அந்த திருப்பார்கடலை கடையும் போது வரக்கூடிய பொருள்கள் இதெல்லாமே அதை எடுத்து அசுரர்களுக்கு கொடுத்துட்டா. அப்புறம் யாருக்கு இல்லைங்கிறதுல எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. இப்போ வாருணி தேவியை அசுரர்களுக்கு கொடுத்தீர். இப்பொழுது அப்படியே கடைசியாக நீருண்ட மேகம் போல அமிர்த கலசத்தை எடுத்துட்டு தன்வந்தரி பகவானாக அப்படியே வெளியில் வரேன். அப்படிப்பட்ட குருவாயூரப்பா, என்னுடைய அனைத்து துன்பத்தையும் போக்கிடணும்னு பட்டத்திரி சொல்கிறார். இவ்வாறு இந்த 28வது தசகத்தை முடிக்கிறார். 29வது தசகம் மோகினி அவதாரம். தேவாதி தேவனாகிய குருவாயூரப்பா, நீ தன்வந்திரி வடிவில் அப்படியே அமிர்த கலசத்தை எடுத்துன்னு வரும்போது அசுரர்கள் அதை பிடிங்கின்றால, அப்போ அவளெல்லாம் நீ என்ன பண்ணுற, தேவர்கள்லாம் அப்படியே ரொம்ப கோவப்படுறாங்க. அந்த நேரத்தில் அவளெல்லாம் அமைதியாக இருக்க வச்சுட்டு நீங்கள் மறைஞ்சிட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா, உங்களுடைய மாயினால் அசுரர்களுக்குள்ளே அவளே சண்டை போட்டுக்கிற மாதிரி பண்ணினேன். அதுக்கப்புறம் ஒரு அழகான ஒரு பெண் உருவம் கொண்டு நீங்கள் அங்கே அந்த அசுரர்களெல்லாம் மயக்கிறேன். அதனால என்ன பண்ணிட்டா, அந்த அசுரர்கள்லாம் அமுத கலசத்தை விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஓ மேலே ஆசைப்பட்டு ஒன்றுக்கிட்டே வராங்க. வந்ததோடு மட்டும் இல்லாமல் என்ன பண்ணினான்னா, அந்த அமுத கலசத்தை ஓங்கிட்டேயே கொடுத்து, மான்விழியாலே நீ யார், இந்த அமுதத்தை நீ ஏன் எங்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொடுன்னு சொல்கிறார். அப்போ அசுரரை பார்த்து நீங்கள் சொன்னேன், நான் நன்னடத்தை இல்லாத ஒரு பொண்ணு, என்ன நீங்கள் எப்படி நம்புறீங்க, எப்படி என்கிட்ட நம்பிக்கை வச்சிங்க அப்படின்னு கேட்குறார். உடனே அந்த கலசத்தை வாங்கி
உடனே மனசுக்குள்ளே நீங்கள் சொன்னீங்கல்ல, என்னோட செயல் தவறாக இருந்தாலும் என்னை நீங்கள் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லிவிட்டு, அவாக்கிட்டீங்க சொல்லிவிட்டு, ஒரு கடவுளாகவே இருந்தாலும் ஒரு தவறு செஞ்சால் அதை மன்னிப்பு கேட்கணுங்கிறதுக்கு நீங்கள் இந்த இடத்துல பண்ணியிருக்கீள். தனித்தனியாக தேவர்கள் தனி வரிசையிலையும் அசுரர்களை தனி வரிசையிலையும் உட்கார வச்சு அப்படியே நீங்கள் விளையாட்டாக அப்படியே மயக்கக்கூடிய நடையில் எல்லாருக்கும் அப்படியே பரிமாறின்னு வரையல். எல்லாருக்கும் பரிமாறலை, அசுரர்களுக்கு விட்டுட்டேன். தேவர்களுக்கு பரிமாறும் பொழுதே எல்லாத்தையும் முடிகிற மாதிரி பார்த்துட்டேன். நீ நல்லவன்னு அசுரரை நம்ப வச்சு அமுதத்தை முழுவதையும் தேவர்களுக்கே பரிமாறி அப்படி இருக்கும்போது தேவர்களுடைய வரிசையில் சுவர்பானு, அதாவது ராகு, அவனுடைய பெயர் சுவர்பானு, தேவராக நடிச்சுன்னு அங்கே உட்காந்து பாதி சாப்பிட்டு இருக்கும்போது அந்த அமிர்தத்தை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அவனுடைய தலையையே வெட்டிட்டீங்க. உங்களிடமிருந்து அமுதத்தை கைப்பற்றியதுனால இந்த தேவர்கள், அந்த அசுரர்களுக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிட்டே, மறைஞ்சிட்டீங்க. மீண்டும் இந்த இடத்துல தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடக்கிறது. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணிட்டேன்னா, மிக அதிகமாக அப்படியே சண்டை முத்தி போகிற நேரத்தில் நீங்கள் தோண்டிட்டு அந்த காலநேமி மாலி அப்படிங்கிற அசுரனை நீங்களே கொள்றேல். பாகாசுரன், பலி, ஜம்பவன், வலன் ஆகியோரை இந்திரன் கொள்கிறான். அதுக்கப்புறம் நமுசின்னு ஒருத்தி என்ன ஆயிடுச்சுன்னா, உலர்ந்த பொருளாலேயோ நனைந்த பொருளாலேயோ கொல்லப்பட முடியாத ஒரு வரத்தை வாங்கின நமுசியை நுரையால் கொன்னீங்க. அதுக்கப்புறம் நாரதர் சொன்ன உடனே போரை நிறுத்திட்டீங்கன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் குருவாயூரப்பா இந்த அசுரர்களை மயக்கிறதுக்கு தாங்கள் கொண்ட இந்த பெண்ணுருவை பார்த்துட்டு, உலகத்தில் உள்ள மக்கள் மட்டும் இல்லை, ஆனானப்பட்ட காமனையே வென்ற சிவபெருமானுக்கே ஆசை வந்துருத்தான். அவர் என்ன பண்ணாராம், பூதகணங்கள் சூழ பார்வதி தேவியை அழைச்சிட்டு ஸ்ரீவைகுண்டத்துக்கு உங்களை பார்க்குறதுக்கு அங்கே வந்துட்டார். அப்போ நீங்கள் மறைஞ்சி போயிட்டேல். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஒரு சோலையில் பந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது உங்களுடைய அழகில் சிவபெருமான் மயங்கி அப்படியே உங்களை கட்டி தழுவுறார். அந்த நேரத்தில் அவருடைய பிடியிலிருந்து நீங்கள் ஓடிய பொழுது சிவபெருமான் என்ன பண்ணுறார், விடாமல் உங்களை துரத்தின்றே வரார். நீங்கள் யாருங்கிற உண்மை விளக்கத்தை தங்களுடைய பெருமைகளெல்லாம் தெரிஞ்ச உடனே அதை அப்படியே பெருமைகளை தன்னுடைய மனைவியான பார்வதிக்கு எடுத்துரைத்தார். அத்தகைய பெருமையுடைய குருவாயூரப்பா என்னை காத்தருள வேண்டும்னு சொல்லி இந்த 29வது தசகத்தை முடிக்கிறார் பட்டத்திரி. கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.